ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான மிக மிக முக்கியமான செய்தி. பள்ளி கல்வித்துறை ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பத்திரிகை செய்தி. அது என்னன்னு முழுசாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த அப்டேட்டும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறை தமிழ்நாடு அரசு மாதிரி பள்ளிகள் சென்னை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெறுநர் முதன்மை கல்வி அலுவலர் அனைத்து மாவட்டங்கள். ஓகேவா. அனுப்புனர் பார்த்திங்கன்னா உறுப்பினர் செயலக தமிழ்நாடு அரசு மாதிரி பள்ளிகள் அங்கேருந்து கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறை அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் நடப்பாண்டில் 12ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்களில் ஜேஇஇ அட்வான்ஸ்டு போட்டித் தேர்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர்களை இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ், சென்னிமலை ரோடு, இறங்கனூர், பெருந்துறை, ஈரோடு மாவட்டத்திற்கு அனுப்புதல் குறித்த மாதிரி பள்ளிகள் உறுப்பினர் செயலர் கடிதம். ஜேஇஇ மெயின்ஸ் போட்டித் தேர்வில் நடப்பாண்டு 12ஆம் வகுப்பு பயின்ற அரசு பள்ளி மாணவர்கள் பெருமளவில் பங்கேற்று தேர்ச்சி பெற்றுள்ளன. இணைப்பில் கண்டுள்ள இம்மாணவர்கள் தற்போது மாவட்டத்தில் இருந்து ஜேஇஇ அட்வான்ஸ்டு போட்டித் தேர்வுக்கு தயார்படுத்துவதற்கான பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இம்மாணவர்கள் அனைவருக்கும் பயிற்சி முகமானது கீழ்கண்ட முகவரியில் வருகின்ற 10/4/2025 அன்று காலை முதல் நடைபெற உள்ளது. அதாவது ஜேஇஇ அந்த எக்ஸாம்ஸ் பார்த்தோன்னா அட்வான்ஸ் எக்ஸாம் மாணவர்கள் எழுதுறதுக்கு அவங்களுக்கு பயிற்சி வகுப்புகள் நடத்த போகிறாங்க. அதுக்கான ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. எனவே மாணவர்களும் அவர்களது பெற்றோர்களும் தகவலை தெரிவித்து இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள ஒப்புதல் கடிதத்துடன் மாணவர்களை ஏப்ரல் 9ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் முகாமிற்கு வந்தடையுமாறு முதன்மை கல்வி அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்பயிற்சி முகாமுக்கு வரும் மாணவர்களுக்கு அனைத்து வசதிகளையும் அரசு மாதிரி பள்ளிகள் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இம்முகாமிற்கு வருவதற்கான பயண ஏற்பாடுகள் அனைத்தையும் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அரசு மாதிரி பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் மேற்கொள்வார்கள். ஆகையால் மாணவர்களை தங்களது மாவட்டத்தில் உள்ள மாதிரி பள்ளியின் தலைமை ஆசிரியர்களை தொடர்பு கொண்டு முகாமிற்கு வருவதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட பள்ளியின் தலைமை ஆசிரியர்களுக்கு உரிய வழிகாட்டுதல்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பேருந்துகளின் விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களும் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.